காலையில எழுந்து டீயை போலான்னு பாலை தென்னா பாலும் இல்லை, போட்டு தர ஆளும் இல்லை. சரி அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு பால் வாங்கலான்னு பார்த்தா எங்க நீ கோலம் போகிறது எங்கள் வீட்டு வாசலில் தண்ணி தெளிக்காம ஊரெல்லாம் தண்ணி தெளித்து வச்சுக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் முண்டம் அது நான் பண்ணல, நேற்று மழை பெஞ்சதெல்லாம் அப்படி இருக்குன்னாங்க. மழையா அது எப்போ பெஞ்சதுன்னு குழப்பத்தோட அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு பால் இருக்கான்னு கேட்காம அண்ணாச்சி உனக்கு ஆளுக்குதான்னு கேட்டேன். தக்காளி அந்த ஆள் டென்ஷன் ஆகிட்டாரு. ஒரு வழியாக பாலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு கிளம்பிடுவானுங்க. இன்றைக்கி பார்த்தா 2 பேருமே ஒய்யாரமாகறானுங்க. ஏன்னு கேட்டால் தெலுங்கு வர பருப்புன்றானுங்க. நம்மளுக்கு தெலுங்கும் தெரியாது, பருப்பும் பிடிக்காதனால அதை இக்னோர் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கு போகிற வழியில் ஒரு மாதுளப்பழம் ஜூஸை போட்டு இரவு ஒரு 7 மணி போல் கோயிலுக்கு போயிட்டு இதுக்கு மேலே யாரும் விபூதி அடிக்கூடாது, நானே எனக்கு விபூதி அடிச்சுக்கிட்டேன். மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மாத்திரை வாங்கிட்டு இரவு நேரமாக ஒரு இஞ்சி டீயை குடிச்சிட்டு ஜிம் பார்க்கலான்னு மேலே போயிட்டேன். ஜிம் இருக்க தினமும் 3வது மாடி போல். நான் 4வது மாடிக்கு போயிட்டு கராத்தே கிளாஸ் உள்ளே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா எல்லாம் ஊஹான்னு கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு வழியாக ஜிம்மு உள்ளே போயிட்டு ஜிம் டீட்டெயில்ஸு ஃபீஸ்லாம் கேட்டேன். அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு 4 இட்லி 4 சட்னி சாப்பிட்டு இந்த நாள் நான் முடிச்சுக்கிறேன். நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.